ஐஸ்வர்யா தியாகராஜன் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட காலம் பாக்ஸுக்கு பிட்டுஃபிக்ஸ் வந்து அடிக்க போறோம். போன வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, காலம் பாக்ஸுக்கு கான்கிரீட் வந்து எல்லாத்துக்கும் ஊத்தி முடிச்சோம். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா, காலம் பாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அந்த கான்கிரீட்லாம் வந்து காஞ்சு பர்ஃபெக்ட்டா வந்து இருந்தது. ஸோ எந்த வித ஹனிகோம்பும் இல்ல. எதனால பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்துக்கு கான்கிரீட் வந்து ஊத்தும்போது, ஒவ்வொரு லேயரா நம்ம வைப்ரேட்டர் போட்டனால தான், அந்த ஹனிகோம்பு நம்மளோட காலத்த பார்க்க முடியறதில்ல. எல்லா காலம்ஸும் சுத்தி பார்க்கும்போது, எங்களுக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைச்சது. நீங்க இப்ப பார்த்துனுக்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா, C1ஓட காலமு 9க்கு 9 இன்ச் இருக்க காலமு. இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா, C2ஓட காலமு. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 12 இன்ச் இருக்க காலமு. இதுக்கு பின்னாடி இருக்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா C3ஓட காலமு. இதோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 15 இன்ச் இருக்க காலமு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்துக்கும் நம்ம பிட்டுஃபிக்ஸ் வந்து அடிக்க போகிறோம். ஸோ அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருந்த காலம் பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஓரமாக வந்து வச்சிடணும். காலம் பாக்ஸு செக் பண்ணி வச்சிருங்க. C3ல ஒரே ஒரு பாக்ஸு, C2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 பாக்ஸு இருக்கும். அதுக்கப்புறமா C1ஓட பாக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபிக்ஸிட் பிட்டுஃபிக்ஸோட பாக்ஸ் இது. இந்த பிட்டுஃபிக்ஸ் எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட பேஸ்மெண்ட் வந்து போடும்போது அதிகமாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல உங்களோட பில்டிங்கோட பகுதி வந்து மண்ணோட வந்து தொட்டு நிற்கும், அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்டுஃபிக்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் லேயர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். இந்த பிட்டுஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசின் மெட்டீரியலால் செய்யப்பட்டது. கொஞ்சம் வந்து அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தார் கலரில் வந்து இருக்கும். அந்த பிட்டுஃபிக்ஸோட பாக்ஸ் தொறக்கும் போதே அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் ஃபார்ம் வந்து இருந்தது. ஸோ நம்ம பிட்டுஃபிக்ஸோட மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணும்போது 20% ஆஃப் வாட்டர் வந்து கலந்து தான் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ அந்த சின்ன டப்பாவில் நம்ம அந்த பிட்டுஃபிக்ஸ் வந்து அளவு வந்து எடுக்கிறோம்னா, அதில் 20% எவ்வளோ தண்ணி வந்து நம்ம ஊற்றணும். ஒரு கால்வாசி வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு நம்ம கலக்கணும் அந்த மிக்சரை. அந்த மிக்சர் வந்து கலக்கும்போது கையால் நம்ம கலந்தோன்னா அப்போவே வந்து கையை வந்து கழுவிங்க. காஞ்சதுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம டர்பன்டைன் ஊற்றி தான் நம்ம கையை வந்து க்ளீன் பண்ணோம். பிட்டுஃபிக்ஸு நம்ம கையால் வச்சு கலக்கிறது பதிலாக ஒரு குச்சியால் வச்சு கூட வந்து கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிட்டுஃபிக்ஸ் வந்து ஒரு காலத்துக்கு அப்ளை பண்ணும்போது ஹாரிசாண்டல் டைரக்ஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். காலம் சுற்றிலும் நம்ம பிட்டுஃபிக்ஸ் வந்து அடிக்கும்போது பட்டையாக வந்து அடிக்கணும். கையும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டுஃபிக்ஸ் வந்து அடிக்கும்போது வேகமாக வந்து அப்ளை பண்ணுவோம். இது எதனால் பார்த்தீங்கன்னா, பிட்டுஃபிக்ஸ் வந்து ஒரு கெட்டியான பதம் வந்து இருக்கும். அது சரியான ப்ரொபோர்ஷனில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கலந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெயிண்ட் பதம் ஆட்டம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். நம்மளோட பில்டிங்க்கு பெயிண்ட் வந்து அடிப்போம்ல, அந்த கலவையோட பதம் ஆட்டம் இருக்கணும். இதே நீங்கள் அதிகமான தண்ணி வந்து பிட்டுஃபிக்ஸில் வந்து கலந்து அடிக்கிறீங்கன்னா, அடிக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா காலத்துக்கு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா திட்டா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அடிக்கும் போதே பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிடும். பிட்டுஃபிக்ஸு ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து பட்டையாக அடித்து முடித்தோன்னே நம்ம வந்து ஆற விடணும். ஸோ அந்த பிட்டுஃபிக்ஸ் வந்து காய விடணும் ஃபஸ்ட்டு. ஃபுல்லாக காஞ்சிட்ட பிறகு தான் நம்ம செகண்ட் கோட்டிங் வந்து அடிக்கணும். பிட்டுஃபிக்ஸ் காயறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 hours வந்து ஆகும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட பில்டிங் வந்து நாளைக்கு பிட்டுஃபிக்ஸு வந்து நீங்கள் அடிக்கிறீங்கன்னா, நாளைக்கோட வெதர் ரிப்போர்ட்டும் வந்து இன்றைக்கே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களோட சைட்டுக்கு நாளைக்கு 50% மழை வரும் வந்து வானிலை அறிக்கை வந்து போட்டிருந்ததுன்னா, வெப்சைட்டை போட்டிருந்ததுன்னா, நீங்கள் அந்த பிட்டுஃபிக்ஸ் வந்து அந்த தேதியில் வந்து அடிக்க வேணாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் நாளைக்கு வந்து மழை வருது, அது மீறியும் நீங்கள் பிட்டுஃபிக்ஸ் வந்து அடிக்கிறீங்க உங்கள் பில்டிங்க்கு. அப்படி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, லைட்டான தூறல் வந்து மேலே பிட்டுஃபிக்ஸ் மேலே படுது வச்சுக்கோங்களேன். அந்த பிட்டுஃபிக்ஸ் காயலை. அந்த பிட்டுஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மழை தண்ணியில் மண்ணுக்கு வந்து போயிடும். இதனால தான் சொல்கிறேன், வெதர் ரிப்போர்ட் பார்த்து அன்னைக்கு வந்து மழை பெய்யாது, நல்ல வெயில் அடிக்கும் பட்சத்தில் உங்களோட சைட்டுக்கு வந்து பிட்டுஃபிக்ஸ் வந்து நீங்கள் அடிக்கலாம்.
இந்த டாக்டர் ஃபிக்ஸட் பிட்டுஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க Amazonல தான் வாங்குனோம். இது வந்து பெர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 20 கேஜி. இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா, ₹2300 வந்து நாங்க செப்டம்பர் மாசத்துல வாங்குனோம். ஸோ, இன்னைய தேதிக்கு இதே அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து குடுக்குறாங்க Amazonலருந்து. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்க. எல்லா காலத்துக்கும் பிட்டுஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் கோட்ட அடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோட் வந்து காய விடணும். காஞ்ச பிறகு தான் நம்ம செகண்ட் கோட்டே வந்து அடிக்கணும். பிட்டுஃபிக்ஸ் செகண்ட் கோட் அடிக்கும்போது காலத்துக்கு நேரா வந்து நம்ம அடிக்கணும். முதல் கோட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டையா வந்து அடிச்சோம். இந்த 2வது கோட்டு வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நேரா தான் வந்து அடிக்கணும். காலத்துக்கு 2வது கோட்டு வந்து நம்ம நேரா அடிக்கும்போது, காலம் வந்து பார்க்கும்போது இன்னும் டார்க்கா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். காலத்தோட சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தொலை வந்து இருக்கும்ல. அந்த தொலையில வந்து நம்ம பிட்டுஃபிக்ஸ் வந்து படுற மாரி வந்து அடிக்கணும். ஸோ, அந்த குட்டி குட்டி ஹோல்ஸ்லயும் வந்து பிட்டுஃபிக்ஸ் வந்து போயிருச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நல்லது தான். 2வது கோட்டிங் எல்லா காலத்துக்கும் வந்து நாங்க அடிச்சு முடிச்சுட்டோம் ஈவினிங்குள்ளாரே. ஸோ, இந்த வொர்க் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 9 மணி ஸ்டார்ட் பண்ணோம். ஒரே ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு எல்லா காலம்ஸும் வந்து பிட்டுஃபிக்ஸ் வந்து அடிச்சு குடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களோட பில்டிங் வந்து 14 காலம்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து டபுள் கோட் வந்து அடிச்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிட்டுஃபிக்ஸ் எவ்வளோ எங்களுக்கு ஆச்சுன்னா, அந்த டப்பால 3/4 வந்து தீந்துச்சு. 1/4 தான் எங்கள்கிட்ட இருந்ததே. இதுல முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். வீடியோட ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொல்லியிருக்கணும். பிட்டுஃபிக்ஸ் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க 3 நாள் வந்து க்யூரிங்க்கு விட்டோம். மார்னிங்கும் பிளஸ் வந்து ஈவினிங் டைம்ல தான் நாங்க தண்ணி வந்து காலத்துக்கு அடிப்போமே. செகண்ட் கோட் வந்து அடிக்கும்போது, ஃபர்ஸ்ட் கோட் வந்து திட்டு திட்டா இருந்துச்சுன்னா, செகண்ட் கோட் வந்து கவர் ஆயிடும். ஸோ வந்து செகண்ட் கோட் வந்து நல்லா வந்து அடிச்சு விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல இருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா.